முதல்ல இங்கே ஒரு வாழைக்காய் எடுத்து அதோட தோலில் நல்லா கத்தி வச்சு கீறி தோலை நல்லா பிச்சு வெளியே எடுத்துக்கணுங்க. தோல் நீக்கின வாழைக்காய்ங்க நல்லா ரவுண்டாக வெட்டி பீஸ் போட்டுக்கணுங்க. ஒரு சின்ன கிண்ணத்தை எடுத்துங்க. அதில் வாழைக்காயை போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கூட தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்து கையில் போட்டு நல்லா பசைஞ்சுக்கணுங்க. 2 கொத்து மல்லித்தலை எடுத்து அதை நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கணுங்க. இதுக்கப்புறங்க 5-6 பூண்டு விழுது எடுத்து அதில் தோலை நல்லா உரிச்சு எடுத்துக்கணுங்க. வடக்கல் எடுத்து வச்சுங்க. வடசட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகால அதில் கடுகு, சீரகம், இது கூட இங்கே 5-6 பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கணுங்க. கூட 4 வரமிளகாயை போட்டு தாளிக்கணுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், அது கூட 4 கருவேப்பிலை போட்டுங்க நல்லா வடக்கல்ல போட்டு தாளிக்கணுங்க. அதுக்கப்புறம் மசாலா தடவை வாழைக்காய் எடுத்து வடசட்டியில் போட்டு நல்லா வதக்கணுங்க. அடிபிடிக்காமலுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணுங்க. வாழைக்காய் முக்கால்வாசி வந்த உடனே அது கூட பெப்பரு, கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்து இறக்கி வைக்கணுங்க. அவ்வளோதானுங்க, காரசாரமான வாழைக்காய் வறுவல் ரெடிங்க.